الكافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்வளமும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிவற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபௌத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுகதாக்களின் மீதும் இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே சமுதாய உணர்வு கொண்ட கூட்டமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். இன்றைய இந்திய தௌஹீத் ஜமாத்தின் இந்த பொதுக்கூட்டத்தில எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்திய சட்டங்களும் இஸ்லாமிய சட்டங்களும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த தலைப்பிற்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக இஸ்லாமிய சட்டங்கள் என்றால் என்ன என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொண்டவனாக உள்ளே சென்றால் இந்த தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை நாம் உணர முடியும். இஸ்லாமிய சட்டம் என்பது இங்கே உள்ள அரசியல் சட்டங்களை போன்று இந்த உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலே பாராளுமன்றங்கள் சட்டசபைகள் இயற்றுகின்ற சட்டத்தை போன்று மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் அன்று. இஸ்லாமிய சட்டங்கள் என்பது அது இறைவனால் இயற்றப்பட்ட சட்டம். இந்த மனித குலத்தை படைத்த இறைவன் தான் படைத்த இந்த மனித குலம் எப்படி தன்னை வணங்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் இப்படித்தான் இந்த மனித குலம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய தூதர்கள் வாயிலாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் வாயிலாகவும் இந்த மனித குலத்துக்கு தேவையான சட்டங்கள் அனைத்தையும் இறைவன் பகுத்தளித்துள்ளார். அந்த சட்டங்கள் வழி வழியாய் வந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு இறுதி நபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய கரத்திலே வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனிலும் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளிலும் இருந்து பெறப்பட்டதுதான் இஸ்லாமிய சட்டங்கள். இதை நாம் முதலிலே விளந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சட்டங்கள் என்பவையே மனிதர்களின் கரம் கொண்டு எழுதப்பட்ட சட்டங்களாக இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் என்பது இறைவனால் இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டது, இறைவனால் இந்த மனித குலத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த மனித குலம் செம்மையாக சிறப்பாக வாழ்வதற்காக இறைவனால் எந்த இறைவன் இந்த மனித குலத்தை படைத்தானோ அந்த இறைவனால் வழங்கப்பட்டது என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதான விஷயம் இதுல என்னவென்று சொன்னால், நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் பல்வேறு பொருட்களை பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு
பைக்கை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அந்த பைக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சட்டதிட்டங்களை, அந்த வழிமுறைகளை கேட்லாக் என்கிற பேர்ல என்னங்கிறான் அந்த கம்பெனிக்காரன், யார் அந்த பைக்கை தயாரித்தானோ, யார் அந்த பைக்கை படைத்தானோ, அந்த தயாரிப்பாளர் என்னங்கிறான் அதற்கான சட்டத்தை வடிவமைத்து, அதற்கான கேட்லாக்கை வடிவமைத்து நம் இடத்திலே கொடுக்கின்றான். இத்தனை கிலோமீட்டருக்கு மேல ஓட்டக்கூடாது, இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இவ்வளவுதான் ஆயில் போடணும், இத இத்தனை நாளைக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும் என்றெல்லாம் அந்த பைக்கை தயாரித்தவன் எப்படி விதிமுறைகள் போட்டு ஒரு கேட்லாக்கான பண்ண கொடுக்கிறானோ, இது போன்றுதான் இறைவன் இந்த மனித குலத்தை படைத்து இந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்கள் வழங்கப்பட்டன. முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னது? இறைவன் வழங்கிய வேதங்களின் அடிப்படையிலே வாழ்வதுதான் இந்த மனித குலத்துக்கு ஏற்றது. எப்படி பைக்கை தயாரித்தவன் சொல்கின்ற வகையிலே அவன் போட்டிருக்கின்ற கேட்லாக்கில போட்டிருக்கின்ற அந்த விதிமுறைகள் வழிமுறைகளின் வழியில அதை பயன்படுத்தினால்தான் அதுல கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்குமோ, அதுபோன்று இந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களை வழங்கி இருக்கின்ற இறைவன் அதன்படி வாழ வேண்டும். இந்த மனித குலம் அதை பின்பற்றினால்தான் மோட்சம் உண்டு. இந்த இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இறைவன் அருளிய அந்த வேதத்திலே, அந்த வழிமுறையிலே, அந்த சட்ட திட்டங்களிலே மீட்சி உண்டு என்கின்றதை முதலில முஸ்லிம்களாகிய நாம் முதலிலே உணர வேண்டும். உணர்ந்ததை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில இந்த வேதங்களை பற்றி முதலில நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனித தொட்டு அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் அத்தனை பேருக்கும் சட்ட திட்டங்களும் வழிமுறைகளும் வேதங்களும் சுகூப் என்கின்ற கிதாபுகளும் சுகூப் என்கின்ற சிற்றேடுகளும் வழங்கப்பட்டதாக அல்லாஹ் திருமறையில சொல்கின்றான். திருமறையில சுகுபி இப்ராஹிம் வ மூசா, இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் நாம் என்னோம் சுகூப் என்கின்ற அந்த சிற்றேடுகளையும் கிதாப் என்கின்ற அந்த வேதங்களையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ வழங்கப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த சட்டதிட்டங்கள், இந்த வேதங்கள் எப்படி மீண்டும் மறுபடி எதற்காக தேவைப்பட்டன? ஒரு தூதர் வருகின்றார், அவருக்கு சட்டதிட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அந்த சட்டதிட்டத்தை பின்பற்றி அந்த மக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தூதருக்கு பிறகு அந்த சட்டங்கள் அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களால், அங்கே இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களால் அடுத்தடுத்த இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்றன. மனித கரம் கொண்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்களிலே மனித கலப்பு வந்து விடுகின்றது. இறைவனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் மனித கரம் கொண்டு திருத்தப்படுகின்றன. ஆகையினால் தான் என்ன செய்யப்படுது? இறைவன் தொடர்ச்சியாக தூதர்களை அனுப்புகின்றான். தொடர்ச்சியாக தூதர்களை அனுப்பிய இறைவன் இறுதியாக ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார். என்ன ஏற்பாடு? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த வேதமான திருக்குர்ஆனை இறக்கி அருளி, இந்த வேதம் இனி உலகத்திலே இருக்கின்ற, இனி வரப்போகின்ற, இனி இந்த உலகம் அழியும் காலம் மட்டும் எந்தெந்த மனிதர்கள் வருவார்களோ அந்தந்த மனிதர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உள்ளதோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த திருமறையை இறக்கி வைக்கின்றார். முந்தைய வேதங்கள் எல்லாம் மனித கரம்பட்டு மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினால் மனித கரம்பட்டு மாற்றப்படாமல் இந்த வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சட்டங்களினால், திருமறை குர்ஆன் என்கின்ற இந்த வாழ்வியல் வழிமுறைகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பற்ற சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த சமுதாயத்தின் கீழே இந்த உலகத்தின் 1/3 ஆட்சி யாரிடத்திலே வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தின் கீழே வந்தது. அப்படி அவர்கள் தொடர்ச்சி
தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளின்படி இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நம்முடைய முன்னோர்களான சஹாபா பெருமக்கள் தான் இந்த உலகத்திற்கே ஆட்சியியலை கற்றுத் தந்தார்கள், சட்டங்களை கற்றுத் தந்தார்கள், விதிமுறைகளை கற்றுத் தந்தார்கள், ஒரு அரசாங்கம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்தார்கள். அப்படி ஆட்சியாளர்களாக இங்கே இந்தியாவிலேயும் அப்படிப்பட்ட முகலாய முஸ்லிம் மன்னர்கள் தான் இந்த இந்தியாவுக்கு என்னங்க சட்டதிட்டங்களை வகுத்தளித்தார்கள். எப்படிப்பட்ட சட்டதிட்டம்? இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே, இன்றைக்கு அமலிலே இருக்கின்ற, அமலுங்கிற வார்த்தையா இருக்கு, இன்றைக்கு சட்டத்தை பேணுகின்ற, சட்டத்தை போதிக்கின்ற, சட்டத்தை நிறுவுகின்ற சபைகளாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே இன்றைக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படையிலான இந்த நிர்வாகம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எப்படி? இன்றைக்கு ஒரு வழக்குக்காக நீங்க என்ன செய்வீங்க? முதலிலே போய் யார பார்ப்பீங்க? ஒரு வக்கீலை அணுகுவீர்கள். வக்கீல் என்கிறது என்ன சொல்லு? தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா, உருது சொல்லா? வக்கீல் என்பது அரபு சொல். திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், நபி இப்ராஹிம் அவர்கள் சொன்னதாக, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல், எங்களுக்கு எங்களுடைய இறைவனே போதுமானவன், வக்கீலானவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் திருமறையிலே பார்க்கின்றோம். வக்கீலிட்ட போயாச்சு, அவர் என்ன பாரு, நமக்காக வாதாட வேண்டும் என்று என்ன சொல்லுவாரு? வக்காலத்துல கையெழுத்து கொடுங்க. இந்த வக்காலாங்கிறது தமிழா? இந்த வக்காலாங்கிறது ஆங்கிலமா? இந்த வக்காலாங்கிறது உருதா, பார்சியா? வக்காலாங்கிறது அரபு. இந்த வக்காலத்துல கையெழுத்து போட்டாதான் அவர் உங்களுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக என்னங்கிறாரு, அந்த கோர்ட்டிலே வக்காலத்து வாங்குவதற்காக அந்த வக்காலாவில கையெழுத்து போடணும். அடுத்ததாக என்னது? ஆஜர். கோர்ட்டுல நீங்க போய் ஆஜராகணும். இந்த ஆஜர் என்கின்ற சொல்லு தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா, இல்ல வேற பிரான்ஸ் இந்த நாட்டை ஆண்ட பிரெஞ்சு போர்ச்சுகீசிய சொல்லா? ஆஜர் என்கின்ற சொல்லு என்ன சொல்லு? அரபு சொல். ஆஜராயிட்டீங்க. ஆஜரான பிறகு அவர் என்ன பாரு? ஜாமீன் கொடுப்பாரு. ஜாமீன் என்கின்ற சொல்லு தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா, போர்ச்சுகீசிய சொல்லா, இங்கே இருக்கின்ற எங்களுடைய வேதமான சமஸ்கிருதம் என்று சொல்கின்றார்களே பார்ப்பன பணியா கூட்டம், அந்த பார்ப்பன பணியா கூட்டத்தினுடைய சமஸ்கிருதமா? ஜாமீன் என்பது அரபு சொல். அடுத்ததாக என்னது? அமல். ஒரு சட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம் அப்படிம்பாங்க. ஒரு சட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம், இந்த சட்டம் இன்றையிலிருந்து அமலாகிறது அப்படிம்பாங்க. அமல் என்கின்ற இந்த சொல்லு தமிழ் சொல்லா, ஆங்கில சொல்லா, இல்ல இங்கே தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற நோட்ல போட்டிருக்கான ரூபாய் நோட்ல 24 மொழி போட்டிருக்கான இவர்களுடைய சொல்லா? அரபு சொல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியிலே வருகின்றது. என்ன செய்தி? மன் அமல அமிலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன். நம்முடைய கட்டளையின்றி, அமல் தான் என்னது? கட்டளை. நம்முடைய கட்டளையின்றி யார் ஒரு அமலை செய்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யப்படும்? ரத்து செய்யப்படும். அப்ப ரத்துங்கிறது என்னது? ஒரு சட்டத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம் என்று சொல்கின்றார்களே, இந்த சட்டம் என்னது? இந்த ரத்து என்கிறது யாருடைய மொழி? தெலுங்கு மொழியா? இந்தியாவுக்கு ஆட்சி மொழி என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, இந்த இந்தி மொழியா? அரபு சொல். இன்றைக்கு நீதி நிர்வாகத்திலே இருக்கின்ற அத்துணை சொற்களும் இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இங்கே உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு இருக்கின்றன. அப்ப உலகத்துக்கு சட்டத்தையும் நீதியையும் கற்றுத்தந்த இந்த முஸ்லீம்களிடத்திலே இன்றைக்கு சட்டமும் நீதியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? விளையாண்டு இருக்கான்.
சட்டை மீறியும் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே வந்து உங்களுடைய வித்தையை காட்டுகின்றீர்கள். கற்றுக் கொடுத்தவர்களிட்டேயே நீங்க வித்தையை காட்ட நினைக்கிறீங்க. கற்றுக் கொடுத்தவன்டையே நீங்க என்ன பண்றீங்க? வித்தையை காட்ட நினைக்கின்றீர்கள். அடுத்ததாக என்னது? இது மட்டும் இல்ல, நீங்க இந்த தாசில்தாருங்கிறான், முன்சீப்புங்கிறான், ஜப்திங்கிறான், எல்லா பேர்களும் என்னது? அரபு மொழி. அரபு மொழி அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த முகலாயர்கள் கொண்டு வந்தது. இவ்வளவு ஏங்க? நிர்வாகமே இல்லை இந்த நாட்டிலே. நிர்வாகம் என்று ஒன்று இருந்ததில்லை. இந்த நாட்டிலே நீதி நிர்வாகத்தை முதலாக கட்டமைத்தவர் ஷெர்ஷா என்கின்ற முகலாய மன்னர். அதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் நில அளவு கிடையாது, பட்டா கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த நாட்டிலே இருக்கின்ற வரி வசூல் எதுவும் கிடையாது. ஏன்? இந்தியாண்ட ஒன்னே கிடையாது. இந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்கி விட்டோம் என்று சொல்கின்றீர்களே, இன்றைக்கு அதற்கு முன்னால் இது எத்தனை கூற முகலாயர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் இந்த நாடு எத்தனை கூறாக இருந்தது தெரியுமா? சிவகங்கைக்கு ஒரு மன்னர், ராமநாதபுரத்துக்கு ஒரு மன்னர், புதுக்கோட்டைக்கு ஒரு மன்னர் என்கின்ற அடிப்படையில சிதறி கிடந்த இந்த நாடுகளை எல்லாம் ஒன்றுபடுத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஒன்றுபடுத்தி நீதி நிர்வாகத்தை உங்களுக்கு கற்றுத் தந்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த அவர்கள் போடப்பட்ட அந்த நீதி நிர்வாகம் தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே நீதி நிர்வாகத்தை, நிர்வாக இயலை கற்றுத்தராவிட்டால் இன்றைக்கு இந்த நாடு இருந்திருக்க 300க்கும் மேற்பட்ட தேசங்களாக இருந்திருக்கும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டம் என்பது நீங்கள் பூச்சாண்டி காட்டுவது போல, நீங்கள் பூதகரமாக காட்டுவது போல, ஏதோ தீவிரவாதம் என்பது போல எதுவும் கிடையாது. இஸ்லாமிய சட்டங்கள் என்பவை இன்றைய இந்திய சட்டங்களை விட இன்றைக்கு பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே இயற்றுகின்ற சட்டங்களை விட 1000 மடங்கு, கோடி மடங்கு மேலான சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டங்கள். இந்த இஸ்லாமிய சட்டங்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம். 1950களிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிலே சட்டங்களை உருவாக்கி கொடுத்த போது ஏற்பட்ட சட்டம் இன்னைக்கு இருக்கா? 1950 வேணாம், 1960 உள்ள சட்டம் இன்னைக்கு இருக்கா? 1970 உள்ள சட்டம் இருக்கா? 80 உள்ள சட்டம் இருக்கா? அப்ப மனிதக்கரம் கொண்டு எழுதிய சட்டங்கள் எல்லாம் மாற்றத்துக்கு உள்ளாகவே இந்த நாட்டிலே 100க்கும் மேற்பட்ட தடவை சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுதான் இந்திய சட்டம். இன்னைக்கு ஒரு சட்டம் போடுவான், நாளைக்கு என்னப்பா அந்த சட்டத்தை வேறொரு அரசாங்கம் வந்தா மாத்திடுவான். எப்படி? சமச்சீர் கல்வி கொண்டு வரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தானா இல்லையா? அந்த சட்டத்தை அடுத்த கவர்மெண்ட் வந்து மாத்திட்டானா இல்லையா? சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து மாத்திருக்கானா இல்லையா? இப்படிதான் இந்திய சட்டம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் என்பது இறைவனால் இயற்றப்பட்டது. அது எந்த காலத்திற்கு மாற்ற தேவையில்லாது, மாறுதலுக்கு உள்ளாக்க வேண்டியில்லாதது. அப்படிப்பட்ட மனித குலத்துக்கு தேவையான, இந்த உலகம் அழிகின்ற வரை உள்ள மனிதர்களுக்கு தேவையான சட்டம் தான் இஸ்லாமிய சட்டங்கள். இன்றைய சட்டங்களுக்கும் இஸ்லாமிய சட்டங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இவை மனித கரம் கொண்டு எழுதப்பட்டவை, மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் அது இறைவன் புறத்தில் இருந்து வந்தது, மாறுதலுக்கு உள்ளாக்க வேண்டியது. இந்த விஷயத்தை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கின்றோம் என்ன மாற்று சட்டம் மாறுதலுக்கு உட்படுறது வேறங்க. ஆனால் சட்டம் என்பது கேலி கூட்டாக, சட்டம் என்பது இதெல்லாம் ஒரு சட்டமா, இதையெல்லாம் அறிஞர்கள் ஏற்றி இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த நாட்டிலே கேலி கூத்தாக இருக்கின்ற சட்டங்களை இப்ப நிறைய பார்க்கின்றோம். இன்றைக்கு திருட்டு, திருட்டை தடுப்பதற்கு இந்த நாட்டிலே என்ன சொல்றான்? ஒருத்தர் திருடுனாண்டா குடிச்சு கொண்டு போய் என்னங்கிறாங்க, அரசாங்க செலவுல அவனுக்கு சோறு போடுறாங்க. திருடுனவனுக்கு என்னவா? அரசாங்க செலவுல கூட்டிட்டு போய் சோறு போடுவாங்க. நம்ம காசை நம்ம திருடிட்டு போனவனுக்கு
அரசாங்கத்துல கூட்டிட்டு போய் சோறு போடுவாங்களா? இதுக்கு பேர் தண்டனையாக பார்க்கின்றோம். இந்த தண்டனை எந்த மனிதனையும் மாற்றிவிடவில்லை என்பதை நாம் அன்றாடம் பத்திரிகைகளிலே செய்தியாக பார்க்கின்றோம். எப்படி பார்க்கிறோம்? 100 முறை திருடியவன் 101வது தடவை கைது. 100 முறை திருடியவன் 101வது முறை கைது என்கின்ற இந்த செய்தி உங்களுக்கு எதை காட்டுகின்றது? 100 தடவை திருடிய அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இந்த ஜெயிலும் இந்த சட்டமும் அவனை திருத்தவில்லை. விளங்குதா? 100 தடவை திருடனோட கூட்டிட்டு போய் உள்ள வச்சு சோறு போட்டீங்கன்னா அவன் எப்படி திருந்துவான்? அவன் சொல்லிட்டு போறான், மாமியா வீட்டுக்கு போறேன். ஜெயிலையே இந்த நாட்டுல எப்படி ஆக்கிட்டான்? மாமியா வீட்டு. ஏன்னா மாமியா வீட்டுல எவ்வளவு சிறப்பா சாப்பாடு போடுவாங்க, அது மாதிரி சொல்லிட்டு போறான். மணி அடிச்சா சோறு, இது மாமியாரு வீடு அப்படிங்கிறான். மணி அடிச்சா சோறு, இது மாமியாரு வீடு. வெளியில உள்ளவனுக்கு கூட கரெக்டா வேலைக்கு சோறு கிடைக்கல. வெளியில உள்ளவனுக்கு கூட நோய் வாய்ப்பட்டா உடனே டாக்டர் வர மாட்டாரு. ஆனா உள்ளே இருக்கின்றவனுக்கு எல்லா வளமும் கிடைக்கின்றது. இதுதான் என்னது? இந்திய சட்டம். இதுதான் என்னது? இன்றைய சட்டம். அப்போ இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது? திருடனவனுக்கு கூட்டிட்டு போய் சோறு போட சொல்லுதா? போன ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெரியவரை பிடிக்கிறாங்க. 100 தடவை 100வது தடவை திருடலான்னு போயிருக்காரு. தன்னுடைய மகனை திருடி டாக்டருக்கு படிக்க வைத்து அமெரிக்காவிலே கொண்டு போய் 2 பிள்ளையை செட்டில் பண்ற அளவுக்கு ஒரு திருடி இருக்கான். திருடும் போது 100வது தடவை மாட்டி இருக்கான். அப்ப இந்த எதை காட்டுது? திருடி ஒருத்தர் என்னங்களா தன்னுடைய குழந்தைகளை டாக்டருக்கு படிக்க வச்சு அமெரிக்காவில் செட்டில் பண்ற அளவுக்கு இந்த நாட்டிலே சட்டம் கேலி கூத்தாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? திருடனவனா திருடுறானா ஒருத்தன் கையை வெட்டுங்கள். திருமறை சொல்கின்றது. திருமறையில இறைவன் சொல்கின்றான், ஒருவன் திருடுகின்றான், திருடனோ திருடியோ அவனை தடுத்து வைக்கிறங்க, நீ என்ன பண்ணுங்க? கையை வெட்டுங்கள். இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது? கையை திருடுறவனுக்கு கையை வெட்டணும். பாக்குறோம் இன்றைக்கு நம்ம காவல்துறை என்னப்பாங்க, காவல்துறை அறிவிப்பு பஸ் ஸ்டாண்டிலே இவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு 200 பேரை போட்டாவை போட்டுருப்பான். பார்த்து ஞாபகம் வைக்க முடியுமா நமக்கு? இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில என்னப்பாங்க ஒரு 200 பேர் போட்டாவை போட்டு வச்சிருப்பான். யாராச்சும் பார்த்து உங்களுக்கு அந்த முகத்துல யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க எத்தனையோ இடத்துல பார்த்திருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்திருப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திருப்பீங்க. யாருக்காவது எந்த திருடன் மூஞ்சியாவது ஞாபகத்துல இருக்கா? ஞாபகத்துல இருக்கா? ஏன்னு கேட்டா அவங்க போலீஸ் என்னங்கிறாங்களா, சட்டம் போடுறாங்களா, இதெல்லாம் பார்த்து மக்கள் உஷாராயிருவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற வழிமுறையை கடைபிடித்தால் கைய வெட்டுப்பட்டவனே என்ன தெரிஞ்சு போயிடும்? ஒருத்தர் முதல் தடவை திருடுறாரு, கையை வெட்டிட்டோம், அப்படி அடுத்து எப்படி வருவாரு? அவரு பஸ்ல ஏறாருடா பாத்துவான், எப்படி அவராட்டா பாத்துக்கிறான், பர்ஸ பாத்துக்கிறான். ஏன் கை இல்லாம வருவாரு? எளிதாக மக்கள் அடையாளம் காணலாம். எளிதாக மக்கள் ஒரு முறை திருடினால் ஒருத்தருக்கு கை போகும்னா மறுமுறை திருடுவானாவே? திருடுவானா சொல்லுங்க. அப்போ அவர் திருட மாட்டான் என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களும் அவனை பார்த்து திருந்துவார்கள். மற்ற மக்கள் இந்த ஒத்த கையனை பார்த்து உஷாராயிருப்பாங்க என்கின்ற இந்த சட்டத்தை தான் இஸ்லாம் முன்வைக்கின்றது. இந்த சட்டத்தால என்ன நன்மை பாருங்க. அரபு நாடுகளிலே, மக்காவிலே, மதீனாவிலே, சவுதி அரேபியாவிலே இந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் திருட்டு குற்றங்கள் இந்த உலக நாடுகளோடு ஒப்பிடுகையிலே சவுதியில மிக 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 குறைவு. அப்ப ஒரே ஒரு முறை ஒருவனின் கையை வெட்டுவதற்கு உடனே என்னமா மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் மனித உரிமை, மனுஷன் சோத்துக்கு இல்லாம சாகுறான், அதையெல்லாம் இந்த மனித உரிமை என்னமா கேட்க மாட்டான். யாரைனாச்சும் ஒரு குற்றவாளிய கையை வெட்டினா ஆஹா மனித உரிமை போய்விட்டது. என்னடா மனித உரிமை? ஓ வீட்டுல திருடுனா உனக்கு நீ மனித உரிமை பேசுவியா? ஓ வீட்டுல திருடுனா உனக்கு மனித உரிமை பேசுவியா? ஓ வீட்டுல என்ன சம்பவம்? ஒரு சம்பவம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ஒரு திருடன் நினைக்கிறாரு,
ஒரு காவலர் என்னங்கிறாரு, காவலர் வேன்ல கூட்டிட்டு வர்றார். எங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வர்றார். கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிக்கிட்டு வரும்போது என்னங்கிறாரு, தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த திருடனை போட்டு தள்ளிடுறார். போட்டு தள்ளுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வீட்டிலே, அந்த காவலருடைய வீட்டிலே அந்த திருடன் திருடி இருக்கிறான். திருடுறது மட்டுமல்ல, திருட்டுக்கு அந்த தடையாக இருந்த அந்த காவலருடைய தாயாரை அந்த இடத்திலேயே கொண்டிருக்கிறார். இதே வேற இடத்துல பண்ணியிருந்தா என்ன பாரு, அந்த காவலரு அவருக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், இவனை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா எந்த தண்டனையும் இவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு வருஷம் 6 மாசம் உள்ள வச்சு நல்லா சோறு போடுவாங்க கவர்மெண்ட்ல. அப்ப அணுகிறான், அவன் சிந்திச்சு பாக்குறான். திருடுறது மட்டுமல்ல, திருட்டுக்கு அந்த தடையாக இருந்த அந்த காவலருடைய தாயாரை அந்த இடத்திலேயே கொண்டிருக்கிறார். இதே வேற இடத்துல பண்ணியிருந்தா என்ன பாரு, அந்த காவலரு அவருக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், இவனை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா எந்த தண்டனையும் இவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு வருஷம் 6 மாசம் உள்ள வச்சு நல்லா சோறு போடுவாங்க கவர்மெண்ட்ல. அப்ப அணுகிறான், அவன் சிந்திச்சு பாக்குறான், இவனை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி இவனுக்கு பாதுகாப்பு சேரவெல்லாம் பண்ணி இவனை கொண்டு போய் விட்டோம்னா 1 வருஷம் சோறு போட போறாங்க. இது எங்க அம்மாவை திருப்பி தருமா? அவன் நினைக்கிறான். அந்த காவலர் என்ன நினைக்கிறாரு, போன எங்க அம்மாவுடைய உயிர் திரும்ப வருமா அப்படின்னு நினைக்கிறாரு. எடுக்கிறாரு, ஒரு துப்பாக்கியை தூக்குறாரு, நெத்தியில வைக்கிறாரு, ஒரே போடு, புடிச்சிட்டு வேலை முடிச்சிட்டாரு. இந்த மனநிலை தான் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உள்ளது. திருடன் நீங்க ரொம்ப சாதாரணமா பாக்குறீங்க. ஒருவன் தன்னுடைய தாயினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக மருந்து கடைக்கு செல்வதற்காக போய் கொண்டிருக்கிற ஒருவனிடத்துல அவன் திருடிவிட்டு சென்றான். ஆனால் அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? உயிர் போற அவசரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவனிடத்துல 10 பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கல்லூரியிலே பணம் கட்டி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை போய்விடும் என்கின்ற நிலையிலே ஒருத்தர் பஸ்ல போய்கிட்டு இருக்கான். அவனை பிக் பாக்கெட் அடிச்சா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப பாதிக்கப்பட்டவன் மனநிலையிலே இருந்து பார்க்கிறது இஸ்லாம். இஸ்லாம் எப்படி சட்டங்களை பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையில இருந்து பார்க்கும். இங்க என்னங்கிறாங்க, நீதிபதியுடைய மனநிலையில, காவல்துறையுடைய மனநிலையில இருந்து இன்றைக்கு சட்டங்கள் பார்க்கப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் பாதிக்கப்பட்டவன் மனநிலையில இருந்து சட்டத்தை பார்க்கின்றது. அடுத்ததாக என்னது, கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணா என்ன செய்யறாங்க இந்த நாட்டுல? இப்ப என்னங்கிறான், மனித உரிமை அமைப்புகள் தூக்கு தண்டனை கூடாது, கொலை பண்றதுக்கு தூக்கு தண்டனை கூடாது. உலகத்திலே 108 நாடுகள்ல தூக்கு தண்டனை இல்ல, அதனால தூக்கு தண்டனை என்பது காட்டுமிராண்டித்தனம். அந்த காட்டுமிராண்டித்தனத்தை இந்தியாவிலே இருக்கக்கூடாது, தூக்கு தண்டனையை ரத்து செய்கின்றார். ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கோவையில ஒரு குழந்தையை, 2 குழந்தைகளை கடத்தி சென்று கற்பழித்து அந்த குழந்தையை குட்டையிலே தூக்கி வீசியவனை என்ன செஞ்சாங்க? கவர்மெண்ட் என்னங்க செஞ்சாங்க? என்கவுண்டர் பேர்ல சுட்டுக் கொண்டாங்க. அது நியாயமான தண்டனை. காவல்துறையின் இந்த செயலை நாங்கள் பாராட்டுகின்றோம். மக்கள் வெடி வெடித்து மகிழ்ந்தார். கோவையில மக்கள் இருந்தாங்க, வெடி வெடித்து மகிழ்ந்தார்கள். இதத்தாங்க இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தனை கொண்டுட்டாண்டா உயிருக்கு உயிர்தான் ஈடு. கொன்றவனுடைய மனநிலையிலே இருந்து, கொல்லப்பட்டவனுடைய மனநிலையிலே இருந்து வாருங்கள். கொல்லப்பட்டவனுடைய குடும்பத்தாருடைய மனநிலையிலே இருந்து பாருங்கள். அதை விட்டு வேணுங்கிறான் மனித உரிமை. என்னடா மனித உரிமை? அந்த 2 பேரும் மனிதன், இறந்து போன 2 பேரும் மனுஷன் இல்லையா? மனித உரிமையை உயிரோடு இருக்கிறவர்களுக்காக மட்டும்தான் பேசுவீங்களா? இறந்து போச்ச அந்த 2 பிஞ்சு உயிருக்காக அவங்களை கொண்டது மனித உரிமை இல்லையா? அந்த குடும்பம் அவங்க இல்லாம அந்த குடும்பம் பாதிக்குமே, அது மனித உரிமை இல்லையா? அப்ப இந்த நாட்டில என்ன செய்கின்றான்? மனித உரிமை என்கின்ற பெயரிலே குற்றவாளிகளுக்கு துணை போகின்றார்கள். ஒருத்தன் ஒரு குண்டு வச்சு 1000 பேரை கொள்றான், 500 பேரை கொள்றான், 100 பேரை கொள்றான். இவனுடைய பார்வையில அவன் என்னங்கிறான்? ஊட்டி வச்சு உட்கார வச்சு சோறு போட்டு விட்டான்டா.
இருக்கான். யாராக இருந்தாலும் சரி, அவன் அஜ்மல் கசாப்பாக இருந்தாலும் சரி, அசீமானந்தமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய உயிரை கொன்று குவித்தவர்களை இணங்க கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது என்கிறது இஸ்லாம். நாம சொல்லல, ஒரு உயிரை வாழ வைத்தவர், திருமுறை சொல்கின்றது, ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவர் ஆவார். அப்போ ஒரு கொலைக்கு அந்த குடும்பத்தினுடைய பாதிக்கப்பட்டவருக்கான அவன்கிட்ட நீதி எழுதுது இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிரை கொன்றவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொன்றவனாவான். திருமறையினுடைய வசனம். ஒரு உயிரை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்தவனாவான். பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்திடம் நீதி கேட்க சொல்கிறது. முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை யாரிடத்தில் கொடுத்தது இஸ்லாம்? நீங்க மன்னிக்கிறது தான் மன்னிக்கலாம். யாரு? அந்த குடும்பத்தார். அந்த குடும்பத்தார் என்ன செய்யலாமா? ஒரு கொலை செய்தவனை மன்னிப்பது என்றால் ஈட்டுத் தொகை வாங்கிக் கொண்டு, நஷ்ட ஈட்டை வாங்கிக் கொண்டு மன்னி